சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திமுக கூட்டணி உண்மையில இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய கூட்டணியா இந்த முறை அமைக்கப்பட இருக்கு. மிகவும் வலுவான கூட்டணி அமைக்க முடிவு செய்த திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே இருந்த பெரிய கூட்டணியை மீண்டும் 2024 விரிவுபடுத்தினார். அதுல கமலின் மக்கள் நீதி மையம் சேர்ந்திருந்துச்சு. 2026 சட்டசபை தேர்தலில் மேலும் விரிந்தது. உள்ளே தேமுதிகவை கொண்டு வந்தார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அடுத்ததா எஸ்டிபிஐ கட்சியையும் கொண்டு வந்துள்ளார். இது தவிர ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைத்திருந்தார். அடுத்ததா ராமதாஸை கூட்டணிக்கு கொண்டு வர போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிலவிட்டு தான் இருக்கு. ஆனா விசிக ஏற்குமா அப்படிங்கிறது தான் இப்போதைய சிக்கலாக இருக்கு. தமிழக அரசியல் களம் இதுவரை கண்டிராத ஒரு பிரம்மாண்டமான கூட்டணிக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தயாராகிட்டார். 2024 மக்களவை தேர்தலில் 40க்கு 40 அப்படிங்கிற இமாலய வெற்றியை பெற்ற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அடுத்ததா 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்லும் முனைப்பில் இருந்துட்டு இருக்காரு. இதற்காக காங்கிரஸ் விசிக இடதுசாரிகள்னு வலுவான அடித்தளத்துடன் இருந்த கூட்டணியை 2024 கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தை உள்ளே இழுத்ததன் மூலமா ஸ்டாலின் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சென்றார். ஆனா உண்மையான ஆட்டம் அன்னையில தான் ஆரம்பமாகியது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். யாரும் எதிர்பாராத விதமாக தான் பிரேமலதா விஜயகாந்தின் தேமுதிகவை தன் பக்கம் இழுத்ததன் மூலமா ஓரளவு விஜயகாந்த் ஆதரவாளர்களை தன் பக்கம் ஸ்டாலின் திருப்பி விட்டதா அரசியல் நிபுணர்கள் கருதுறாங்க. அரசியலின் உச்சகட்ட திருப்பமா பார்க்கப்படுவது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் நேற்றைய வருகைதான். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்த ஒருவரை தன் அணியில் இணைத்தார். தென் மாவட்டங்கள்ல அதிமுகவிற்கு முக்கியமான முகமாக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை தூக்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாம சிறுபான்மையின வாக்குகளை ஒருமிக்க செய்யும் நோக்கில் எஸ்டிபிஐ கட்சிக்கு குடைக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. இப்படி எல்லாரையும் வண்டியில ஏற்றிய ஸ்டாலின் டாக்டர் ராமதாஸையும் இந்த மெகா கூட்டணிக்குள்ள கொண்டு வர திரைமறைவு வேலைகளை மும்முரமா நடத்திட்டு வருவதா சொல்றாங்க. ஒருவேளை ராமதாஸின் பாமக உள்ளே வந்தால் இது தமிழ்நாட்டின் பெரிய திருப்பமா பார்க்கப்படும். எனினும் ராமதாஸ் திமுக கூட்டணியில உள்ளே வருவதால ஒரு சிக்கலும் இருக்கு. பாமகவும் விசிகாவும் ஒரே மேடையில அமருமா? திருமாவளவன் இந்த முடிவை ஏற்பாரா, இல்லனா கூட்டணியின் சமநிலை பாதிக்கப்படுமா என்பதுதான் தற்போதைய $1 பில்லியன் கேள்வியா இருந்துட்டு இருக்கு. ஸ்டாலின் எப்போதும் அனைவரையும் அரவணைக்கும் பாணியை கடைபிடிப்பவர். அவர் இந்த சிக்கலை எப்படி தீர்க்கப் போகிறார் அப்படிங்கிறது தான் சில நாள்ல தெரிய வரும். இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.